ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஃபிஷ் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா, டர்மரிக் பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட், அப்புறம் லெமன். இப்போ நம்ம வாஷ் பண்ண ஃபிஷ் பீசஸை எடுத்துக்கிறோம். ஸ்டீல் பவுலில் எடுத்திருக்கேன், பிகாஸ் கலர் ஒட்டிக்கும். நீங்கள் வேறு எந்த பவுலில் செஞ்சாலுமே. ஜிஞ்சர் போட்டுக்கிறேன், கார்லிக் சேர்த்திக்கிறேன். கார்லிக்கை நான் அதிகமாக சேர்த்திக்கிறேன். ஜிஞ்சரை கம்மியாக சேர்த்திக்கோங்க, கார்லிக் அதிகமாக சேர்த்திக்கோங்க. நெக்ஸ்ட் டர்மரிக் பவுடர், அடுத்தது சில்லி பவுடர். சில்லி பவுடர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்திக்கோங்க. காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா பவுடர் சேர்த்திக்கிறேன். பாருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கோங்க. சால்ட் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே. அந்த மசாலா எல்லாமே ஃபிஷ்ஷில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அப்ளை ஆகிற மாதிரி தடவுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தவா ஃப்ரை பண்ண போகிறோம். தவாவில் எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு நல்லா சூடானதும் ஃபிஷ் பீசஸை ஒன்றா எடுத்து போடுங்க. மேரினேட்காக 1/2 hour வச்சுருந்தேன். மேரினேஷனுக்கு அப்புறம் நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணும்போதும் எல்லா பீஸ்லேயும் கரெக்டாக அப்ளை ஆகிருக்கா ஈவனான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். தவாவில் ஃப்ரை பண்ணால் உங்களுக்கு ஆயில் லெஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஜூஸினஸ், அந்த ஃபிஷ்ஷோட ஜூஸினஸ் அப்படியே இருக்கும். ஃப்ளஷ் சாஃப்டாகவே இருக்கும். ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி தவாவில் ஷாலோ ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க. சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலே குக் பண்ணுங்கள். ஈவன் இன்டர்வல்ஸில் ஃப்ளிப் பண்ணி விட்டுக்கோங்க, திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா நம்மளுக்கு தவாவில் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக திரும்பும். ஃப்ளிப் பண்ணி ஒரு 5 to 10 minutes குக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.